Hello friends, welcome to Learn Share Market in Tamil. இன்னைக்கு நம்ம 8th லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா bearish engulfing அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்ப்போம். சாரி, இங்க வந்து கேண்டில் ஸ்டிக்ல வந்து நான் இங்க bullish போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து bearish தான். ஸோ சாரி ஃபார் தட். bearish engulfing candlestick அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பா அப் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷா இருக்கணும். இதுக்கு முன்னாடி புல்லிஷ் என்கல்ஃபிங் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பியரிஷ்னு பார்த்துருப்போம். பியரிஷ் என்கல்ஃபிங்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷா இருக்கணும். மார்க்கெட் அதுல வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும், இதுல வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். ஸோ த செகண்ட் கேண்டில் இஸ் பியரிஷ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷா இருந்ததுன்னா அடுத்து வர்ற கேண்டில் பியரிஷா இருக்கணும். அது எப்படின்றத நான் இதுல காமிக்கிறேன் உங்களுக்கு சார்ட்ல. ஸோ த bearish candle engulfs the previous candle's body. அதாவது bearish engulfing candlestick வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற bullish candle green candle வந்து கண்டிப்பா முழுங்கி இருக்கணும் அப்படின்றதுதான் சொல்ல வராங்க. bearish engulfing pattern is an important top reversal signal. அதாவது ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா டவுன் ட்ரெண்டுக்கு மாறப்போகுது. அதாவது செல்லர்ஸ் வந்து ஆக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சிக்னல் கொடுக்கறது தான் இந்த bearish engulfing ஓட வேலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா bearish engulfing ஓட ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலாக இருக்கணும், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். அதுக்கு அடுத்து வர்ற கேண்டில் வந்து இதை அப்படியே முழுங்கி இருக்கணும். அதாவது இந்த கேண்டிலை வந்து ஃபுல்லாக முழுங்கிட்டு அதுக்கு அந்த கேண்டில் வந்து ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கணும். இதோட இதெல்லாம் இதோட க்ளோஸ் ஹை எல்லாத்தையுமே இதுக்கு முழுங்கி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேரிஷாக இருக்குது. முன்னாடி இருந்த கேண்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்டில், முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், அதை இது கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத சுட்டி காமிக்கிறது தான் இந்த bearish engulfing-ஓட சிக்னலாக. ஸோ சின்டாக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். 2 candlestick pattern, அதாவது 2 கேண்டிலை பேஸ் பண்ணி தான் இந்த இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷாக இருக்கணும். ஆஃப்டர் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷாக இருக்கணும். அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து கண்டிப்பாக ரெட் கலர் கேண்டில் பியரிஷாக இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலை வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருக்கணும். மீனிங் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். பாடி வந்து முன்னாடி இருக்கிற கேண்டிலை விட பெருசா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற புல்லிஷ் கேண்டிலை விட இப்போ ஃபார்ம் ஆயிருக்கிற பியரிஷ் கேண்டில் வந்து பெருசா ஃபார்ம் ஆயிருக்கணும். கண்டிஷன் வந்து ஸ்ட்ராங் ஆஃப்டர் அப் ட்ரெண்ட், அதாவது ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வர்ற இந்த சிக்னல் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத சுட்டி காமிக்கிறது தான் இந்த bearish engulfing-ஓட கண்டிஷன். சிக்னல் வந்து பியர்ஸ், அதாவது செல்லர்ஸ் வந்து ரெடி ஆயிட்டாங்க, அதாவது பையர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க, அதாவது ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே கொடுத்து வாங்குறதுக்கு யாரும் ஆல் ரெடியா இல்லை, ஸோ ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத சுட்டி காமிக்கிறது தான் இது bearish engulfing candlestick. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏதாவது தப்பு இருந்தால் சுட்டி காட்டுங்க கமெண்ட்ஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்றதை பற்றி நெக்ஸ்ட் வர லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.